வணக்க மக்களே, சமீப காலமாகவே இந்த விவாகரத்து அப்படின்ற மிகப்பெரிய விஷயம் வந்து ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஜோடிகள் எல்லாமே விவாகரத்தை அறிவிச்சு வந்துட்டுருக்காங்க. இப்போ சீரியல் நடிகர் செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும், விரும்பியபடி நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரியாகவும் இப்போ அவர் சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண பரிசு சீரியல் மூலம் பிரபலமானவர் தான் நடிகர் ஈஸ்வர் ரகுநாதன். சீரியல் நடிகையான மகாலட்சுமியுடன் நெருங்கி பழகி வருவதாக நடிகர் ஈஸ்வர் மனைவி ஜெயஸ்ரீ குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதையடுத்து ஜெயஸ்ரீயின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்னும், தானும் மகாலட்சுமி நண்பர்களாக பழகி வருவதாகவும் ஈஸ்வர் தெரிவித்தார். இதுக்கிடையில் இந்த சம்பவம் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்திய நிலையில மனைவி ஜெயஸ்ரீ விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்தார். ஜெயஸ்ரீ விவாகரத்து செய்ய சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டார் நடிகர் ஈஸ்வர். இந்த விவாகரத்து வழக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஜெயஸ்ரீயிடமிருந்து விவாகரத்து பெற்றதாக நடிகர் ஈஸ்வர் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பதிவில், எனக்கு ஆதரவாக இருந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயஸ்ரீக்கும் எனக்கும் இடையேயான செட்டில்மெண்ட் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு. இனி என் விருப்பப்படி எனது வாழ்க்கையை நான் வாழ இருக்கிறேன். நடிப்பதில் மட்டுமே அதிக கவனம் செலுத்த போனேன். சவாலான இந்த காலகட்டத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய நான் நடிப்பின் மீது ஆர்வத்தை செலுத்தி அது பற்றிய அப்டேட்டை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வாழ்க்கையில் சந்தித்த பின்னடைவுகளில் இருந்து மீண்டும் கம்பேக் கொடுப்பேன். பாசிட்டிவான மனநிலையில் புதிய பயணத்தை நான் அரவணைச்சுக்குவேன் அப்படின்னு இப்போ அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த விவாகரத்து தொடர்பாக எந்த பேட்டியும் நான் கொடுக்க மாட்டேன். 5 ஆண்டு போராட்டமான சோதனையான காலகட்டத்தில் இருந்து மீண்டு வந்துட்டேன். எங்கள் முடிவுக்கு மதிப்பளிக்க அனைவரையுமே நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவர் சொல்லியிருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 தொகுப்பாளர் தீபக் அவர்கள் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை நினச்சி ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி வருது. பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில் 11வது வாரத்தை கடந்திருக்கு. 76வது நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுடன் விஜய் சேதுபதி பேசியிருந்தார். ஜாக்லினிடம் தீபக் பேசிய விஷயம் குறித்து விஜய் சேதுபதி பதில் கொடுத்தாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வீடும் கட்டும் போட்டி நடத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்கு பிறகு ஜாக்லினிடம் பேசிய தீபக் தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தினார். பல இடங்களில் வாய்ப்பு தேடி செல்லும்போது உங்களுக்கு என்ன, நீங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன் மூலம் எனக்கு கிடைத்தது என்ன, அது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது மக்களுக்கு நினைத்து விட்டு எனக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டால் என்ன நிலை அப்படின்னு ஜாக்லின் வந்து வருத்தி பேசியிருக்காங்க. அப்புறமாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வார இறுதியில் பேசியிருந்தார். அப்போ தீபக்கை பாராட்டியிருந்தார். நீங்கள் என்னை பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய மகன் ரொம்பவே இதை பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படின்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வீடியோ வைரலாகி வருது.